என்னோட 9th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கோம். நான், என்னோட சிஸ்டர்ஸ், அது நாங்கள் 3 பேர் பொம்பளை பசங்க. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா, நாங்கள் 5 பேருமே இந்த வீட்டில் தான் இருப்போம். அது வந்து ரெண்டட் ஹவுஸ். நம்ம வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னா மொட்டை மாடியில் போய் நின்று வேடிக்கை பார்க்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனால் அங்கே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய சண்டையே நடந்தது ஹவுஸ் ஓனருக்கு. சண்டைனா நாங்கள் சண்டை போட மாட்டோம், அவங்க கத்துவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. என்னடா இவங்க நம்ம சும்மா தானே நின்றுட்டு இருந்தோம், ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா நின்றுட்டு இருந்ததுக்கு கத்துனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா மடி மேலே பட்டு. நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் வந்து நான் வந்து ஒரு திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இமேஜினேஷன் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யாராவது சொல்லும் போதும் சரி, நான் இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எனக்குன்னு ஒரு வீட்டில் இருந்தால் நான் இங்கே இருப்பேன். இந்த வீடு கற்ற வரைக்கும் அதுதான். இந்த வீடு நான் என்ன இமேஜின் பண்ணணும், என்னோட பால்கனி அந்த இடத்துல நின்று காஃபி குடிக்கிறத நான் எப்படிலாம் இமேஜின் பண்ணியிருப்பேனோ அந்த சேம் அந்த ஸ்ட்ரக்சரோட தான் இந்த வீடு இருக்கும். கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அந்த வீடை வந்து இமேஜின் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. உண்மையாகவே நான் அந்த வாழ்க்கையில் வாழும்போது, திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, யாருமே எனக்கு தெரியாது அதோடைய வார்த்தை வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தாலும் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. ஸோ ஆனால் அது உண்மை இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்னைக்கு நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாழ்க்கையை இன்னைக்கே வாழ பழகுங்க.